உறவுகள் இணைந்திருப்பது தமிழ் கோவுடன். தமிழ் கோவில் எங்களோடு இன்று இணைந்து கொள்கின்றார் வின்சென்ட் போல் அவர்கள். வணக்கம் வின்சென்ட் போல் அவர்களே. வணக்கம் வேந்தன். இன்றைய சூழலில் உலகத்தின் கண்கள் G7 நோக்கி திரும்பி இருக்கிறது. G7-இன் ஊடாக பல அரசியல் தீர்வுகள் இவை என்றால் இன்று முரண்பட்டிருக்கின்ற நாடுகள் தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருப்பதையும் அறிகின்றோம். இவ்வாறான விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது நமது மக்களிடையே ஒரு ஒரு விழிப்புணர்வு இருப்பதை நாங்கள் அறிகின்றோம். ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது, எங்களுக்கு பல வகையில் உதவிகள் அல்லது எங்களுடைய மக்களுக்கு ஏதோ ஒன்று உலக பரப்பில் மாற்றம் பெறப்போகிறது என்கின்ற ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்திக் கொள்வது வழக்கம். இன்று நடக்கப்படுகின்ற அந்த G7, இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற G7 மாநாடு பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கூட அங்கே சென்றிருக்கிறார். அவருடைய வருகையும் அங்கே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் அதை பற்றி என்ன கூறுகிறீர்கள்? G7 கொஞ்சம் அறிமுகத்தை சொல்லிவிடலாம். ஒரு ஆமாம். 1960களின் கடைசியில வியட்நாம் போர்ல அமெரிக்கா தோத்து போகுது. உலகத்துல வேற எங்கேயும் நம்பிக்கை இல்லாம போகுது. சோவியத் யூனியன் அந்த நேரம் உச்சத்துல இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? இந்த இடத்துல தங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த நேரத்துல 1970களில் இருந்து பொருளாதார சிக்கல்கள், அதாவது ரிசெஷன் என்றது மாதிரி வருது. இந்த நேரத்துல நாங்கள் கூடி கதைப்போம்னு சொல்லி அந்த நேரத்துடைய பிரெஞ்சு அதிபர் ஜெர்மன் அதிபரோட சேர்ந்து 7 இன்னும் 5 நாடுகளை கூப்பிடுகிறாரு. ஜப்பான், இத்தாலி, அமெரிக்கா, எத்தனை வந்துட்டு இன்னொரு நாடு, அப்ப லண்டன். அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னால் இதுதான் G7. ஜி என்றா குரூப், குரூப் என்றா ஒரு குழு. கனடா, யுனைடெட் ஸ்டேட், அது கனடா பிறகு சேர்ந்தது. கனடா 2 வருஷத்துக்கு ஜெர்மனி, பிறகு ஒரு இத்தாலி, சபரா ஜப்பான். சேருது. இப்ப என்ன பிரச்சனைன்னா இந்த 7 நாடுகளை கொண்ட குழு, அது கூட்டமைப்பு கூட இல்லை. அதுக்கு ஒரு விதி கிடையாது. சரிதானே? அது அப்பவே ஒரு 7 பேர் முதல்ல துவங்கினபடியா அந்த 7 பேர்ல யாராவது ஒரு நாடு அப்பப்ப இந்த இதை கூப்பிடுவிடும். அதுல கனடா இணைஞ்சவுடைய கனடாவும் அப்பப்ப கூப்பிடும். அப்ப அவை கூப்பிடைக்கல அந்த 7 பேரும் போவினோம். அந்த நேரம் சிறப்பு அழைப்பாளர்களாக மற்ற நாடுகள் போகும். இந்த தடவை இந்தியா போயிருக்கு, உக்ரைன் போயிருக்கு. உக்ரைன் எல்லா ஐக்கிய நாடுகள் சபை இந்தியா சென்றிருக்கிறது. உக்ரைனும் அவர்கள் விருந்தினராக எல்லா இடத்துக்கும் சென்று வருகிறார். விருந்தினராகவா எனக்கு விளங்கல. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில இருந்து G20 இருந்து எல்லா இடங்களுக்குமே உக்ரைன் செல்றது. ஃபீஃபாவில் விளையாடாத மட்டும்தான் மிச்சம். அப்ப அங்க எல்லாம் போயிருக்காங்களே அந்த அழைப்பு. அப்ப உலகத்தின் பொருளாதார நிலை பற்றி விவாதிக்கிறதுக்காக சேரப்பட்ட ஒரு மதவடி குழு இருக்கு தானே. மதவில 4-5 பேர் இருந்து பேசுவதற்காக இணைந்து கொண்டது என்று அவை கூழ் காட்சி வேணும். இப்பொழுது இன்றைய சூழலில் பொருளாதார நிலை, எண்ணெய் சிக்கல், இந்த போர் உக்கிரம் அடைந்த நிலை, அதிலே பேச்சுவார்த்தைக்கு கிட்ட சென்று திரும்பி வருதல், இவ்வாறான நிலையில் இந்த G7 உருவாக்கப்பட்டு G7-னுடைய கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டது. அதனை முக்கியமான பல நாடுகளும் இணைந்திருப்பதாக அறிகிறோம். இல்ல, நீங்க உங்களுக்கு முக்கியமா இருக்கலாம். இவையால என்ன பயன் இதுவரைக்கும் நடந்திருக்கு? இவர்களுக்களே ஒரு திட்டமான விதி கிடையாது, ஒரு தலைவர் கிடையாது, ஒரு பொருளாளர் கிடையாது, எந்த சரக்கும் கிடையாது, அவர்களுக்கு எந்த பொறுப்புணர்வும் கிடையாது. அது வடிவாக விளங்கிக் கொள்ளணும். நீங்கள் துவக்கத்தில் சொல்லிக்கலே எனக்கு கவலையாக இருந்தது. இந்த செய்திகளை பார்த்து G7க்குள்ளாலே எங்களுடைய நாடுக்கு அல்லது உலகத்தில் இருக்கிற சில நாடுகளுக்கு ஏதாவது நன்மை வந்துவிடும் என்றால் அது ஒருபோதும் இல்லை. எதிர்பார்க்கைகள் அப்படித்தானே இருக்கிறது, வளமை போல. இதுல வேடிக்கை என்ன சொன்னால் G7 நாடுகளில் இருக்கக்கூடிய கனடாவை தந்த பிற நாடுகளில் 2 முதல் 3 விழுக்காடு வரை வீதம் வரை தான் உணவுப் பொருட்கள், அன்றாட பொருட்கள் மீதான விலையேற்றம் இருக்கிறது. கனடாவில் நாங்கள் 7.6 வீதத்தோடு விலையேற்றத்தில் இருக்கிறோம். G7 நாட்டுகளிலேயே பிரச்சனை தள்ளாடுகிறது. சரிதானே? இப்ப மற்றது இப்ப பொருளாதார ரீதியான உரையாடல்னு சொன்னால் சண்டை தொடர்பாக ரஷ்யா வேண்டாம், சரி உக்ரைன் வேணும். அப்ப G7 எந்த பக்கம்ன்றது முதலே தெரியுது, இருந்துட்டு போட்டும். இது சொந்தக்கார விட்டு திருமணம் போல. ஓகே. ஆனால் உலகத்திலே பொருளாதார பலமிக்க நாடான சீனாவுக்கு அழைப்பு கிடையாது. ஆமாம், சீனா உலகத்தில் முன்னணி வகிக்கின்ற நாடு. ஆமாம்.
ஆனால் அவர்கள் G7க்குள் இல்லைத்தானே. ஆனால் G20 என்று வைக்கின்ற பொழுது அவர்கள் வருகிறார்கள். இல்ல அது G20 இருக்கிற கட்டமைப்பு. அதையும் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும். ம். G7 இந்த தடவை கூட்டிய நாடு பிரான்ஸ். இந்த பிரான்ஸ் வந்து பிரெஞ்சு அதிபர் என்ன மக்ரோன் 2 நாளைக்கு கூட்டத்துக்கு 2 நாளைக்கு முதல் சீன அதிபரோடு தொலைபேசியில் உரையாடுகிறார். என்ன உரையாடுகிறார்? ஐயா சாமி, நான் உங்களை கூப்பிடல, தயவுசெய்து கோவிக்காதீங்க, இது நாங்க தனியா சும்மா கழிச்சிட்டு போறோம், இப்படிதான் நடந்திருக்கும். ம். அப்ப G7 நாடுகளோட பலம் அல்லது பலவீனம் இதுதான். ம். ஒரு அமைப்பொன்று வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அது அமைப்பு கிடையாது, இலங்கையை அது பொறுத்தவரை தவறானது. வேற இப்பொழுது இந்த சூழலை பொறுத்தவரையில் அமெரிக்கா ஈரானுடைய ஒப்பந்தம், ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போர், அதேனும் சீனாவின் பொருளாதார செல்வாக்கு, அதே AI செயற்கை நுண்ணறிவு, சரி இந்த சரி. செயற்பாடுகள் உலக அளவில் பேசப்பட பொருளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இவர்களுடைய சந்திப்பின் பயனாக எதுவுமே நடந்துவிடப் போவதில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் இந்த உலக பொருளாதார சமநிலை அல்லது உக்ரைன் AI மேற்கத்திய நாடுகளின் அரசியல் ஒற்றுமை என்பதாக இதை கருத்தில் வைத்திருந்து இதை பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருப்பதாக அது எங்க கூறுகிறார்கள். எப்படி பேச்சுவார்த்தை? என்ன இது வேடிக்கையா இருக்கு. நீங்களே சொல்லுகிறீர்கள், பொருளாதாரத்துல நல்ல பலமான நாடாக சீனா இருக்கிறது. அந்த சீனா இருக்கிறது. சீனாவிலிருந்து ஒரு பிரதிநிதியை கூட கூப்பிடவில்லை. ம். இவர்கள் தாங்களே ஏங்க, ஒரு ஆண்டில் காலாண்டு அந்த பொருளாதார அளவீடுகளை காலாண்டுவார்கள். அதாவது நான் 3/12 என்ன 4 மாசத்துக்கு என்ன 3 மாசத்துக்கு ஒரு தடவை காலாண்டு என்ற அளவில் பட்ஜெட் சமர்ப்பிப்பார்கள். ம். 98 பில்லியன் அளவுக்கு ஒரு ஆண்டுக்கு 98 பில்லியன் அளவுக்கு ஐரோப்பிய நாடுகள் சீனாவிடம் கடன்பட்டு கொண்டிருக்கின்றன. ம். சரியா? அப்போ ஒரு அதை சரி சற்றேறக்குறைய 100 பில்லியன் சொன்னால் 400 பில்லியனுக்கு வருஷத்துக்கு சீனாவுடன் கடன்படும் நிலையில் இருக்கும் ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து கொண்டு பொருளாதார நிலையை சீனாவை வெளியே விட்டு போட்டு கையாள போகிறார்களா? ம். இல்லை, இப்படி இருக்கிறது. இவர்கள் இப்படி கூடி பேசுவதனூடாக மக்களுக்குள் ஒரு நம்பிக்கை வருகிறது, ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது தானே என்று சொல்லி. ஏங்க, அதனால தான் இதை பற்றி ஒரு கேள்வி. அதுக்குத்தான் நான் பதில் சொல்றேன். மக்களை காலங்காலமாக ஊடகங்கள் ஏமாற்றுகின்றன. இந்த ஊடகங்களை கூட கொஞ்சம் வெளியே விழி திறந்து பாருங்கள். ம். நேற்றோ முந்தின நாளை கூட இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு கூட்டம், ஒரு ஒப்பந்தம் அடிப்படையிலான ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. என்னன்னு சொன்னால், ரூபாய்க்கு ரூபாய், ம். இலங்கை ரூபாய்க்கு இந்திய ரூபாயில் பரிமாற்றம் செய்து கொள்வது. அதனால் என்ன நடக்க போகிறது? ம். வெளியே கொடுக்க வேண்டிய என்ன வங்கி பரிவர்த்தனைக்கு உலக வங்கிகள், உலகம் சார்ந்த வங்கிகளுக்கு கமிஷன் கொடுக்க தேவையில்லை. ம். இலங்கையும் இந்தியாவும் தங்களுக்குள்ளேயே அந்த ம். அந்த வீணடிப்பு, அதாவது வந்து என்ன சொல்றது, வேஸ்ட், அதை வந்து தவிர்த்து ம். தங்களுக்குள்ளேயே அந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொள்ளலாம். அப்போ குறிப்பிட்ட அளவு தங்கத்தை இருதரப்பும் உறுதியாக பிணையாக வைத்துக்கொண்டு அதனூடாக தங்களுக்குள் தாங்களே பரிமாற்றம் செய்வதற்கு அவர்கள் கூட்டம் போடுகிறார். யார்? இலங்கையும் இந்தியாவும். ஆனால் இலங்கையிலும் இந்தியாவிலும் இருக்கக்கூடிய நம்முடைய ஊடகவியலாளர் இருக்கார்களே, ம்ஹ்ம். இவர்கள் மக்களை கண்ணை கட்டி காட்டிலே விட்டு தங்களுக்கு விளையாட்டு பார்க்கிறார்கள். இல்லை, அது ஒரு காரணம். இப்ப இப்ப அப்படி வருகின்ற பொழுது இலங்கைக்கு நன்மை, இந்தியாவுக்கு நன்மை என்கிறதை பார்க்கின்றோம். அப்படி மக்களுக்கு நன்மை வருகின்ற இல்லையோ? அ மக்களுக்கு நன்மை இல்லையோ இலங்கை இதில் இந்தியாவில்? எப்படி மக்களுக்கு நன்மை பெறப்போகிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அது இலங்கை இந்தியா அதைத்தான் விளங்கப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இலங்கை இந்தியா தங்களுக்குள்ளே தாங்களே பரிவர்த்தனை செய்தால் அமெரிக்காவினுடைய டாலருக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் தேவையில்லை. ஒரு பணப்பரிவர்த்தனைக்கு இந்தியாவினுடைய பணமோ அல்லது இலங்கையினுடைய பணமோ அமெரிக்க வங்கி கூடாக போய் டாலராக மாறி அதற்கு கமிஷன் கொடுத்து, அதுக்கு பிறகு அது இந்திய பணமாக மாறி அதற்கு கமிஷன் கொடுத்து, இந்த கமிஷன்களில் எல்லாம் உங்களுடைய காசு தேய்வதெல்லாம் போய் அந்த காசு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே அப்படியே இருக்கும். ம். அந்த கமிஷன் காசுகள் எல்லாம் மீதமாகும் போது அது மக்களுக்கு லாபம். யாரு? அந்தந்த நாட்டு மக்களுக்கு லாபம். இந்த நிலையை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த G7ல் நடைபெற்ற இப்போது உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதற்கு 7 நாடுகளும் ஒப்புக்கொள்ள கிடைத்தது. அதே நேரம் ரஷ்யா மீதான அழுத்தம் மற்றும் சாத்தியமான சமாதான பேச்சுவார்த்தைகளை குறித்தும் அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள். இந்த விவாதங்கள் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லது செலன்ஸ்கியை கீழ் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சூழல் இருக்கிறதா? நீங்கள் நீங்கள் சொல்வதற்கெல்லாம் மறுப்பு சொல்வதாக கோவப்படக்கூடாது.
இல்லை அதாவது இல்லை, உங்களுடைய கோபப்படுவதற்காக கருத்து பேசுவதில்லை தானே இது. இல்ல இல்ல அது என்னன்னு சொன்னால் அவர்கள் ரஷ்யா பேசி இருக்கிறார்கள், அவர்கள் விவாதிச்சிருக்கிறார்கள். இப்ப அந்த விவாதத்தின் பயன் எப்படி இருக்கும் இதுதான் இந்த கேள்வி. நிமிஷத்தில் இந்த நிமிஷத்தில் ஒரு முன்னாள் அமெரிக்காவின் உளவு பிரிவின் இதில் பல ஆண்டு வேலை செய்வர் ரஷ்யாவில் ஒரு பல நாட்கள் நன்று நிறைய பேரை சந்தித்து விட்டு வந்த ஒரு பேட்டியை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் 1 மணி நேரம் நேர்காணல் அது. அவர் அவர் சொல்கிறார், புட்டின் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் தாக்குதல் நடத்துங்கள் என்று சொல்லுகிறார். இராணுவ அதிபர்கள் இந்த தாக்குதலை நாங்கள் விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும் என்கிறார்கள். மக்கள் ஏன் இந்த போர் நீடிக்கிறது என்கிறார்கள். இதுதான் உக்ரைனில் இருக்கக்கூடிய போரின் நிலைமை. இந்த போர் முடிவதென்றால் எப்போவோ முடிந்து விடலாம். ஆனால் இது ஒரு அரசியல் போராக ஐரோப்பா, முன்பே நாங்கள் பல தடவை விவாதித்திருக்கிறது போல, லண்டன், ஐரோப்பிய வட்டகை இது எல்லாம் சேர்ந்து டொனால்ட் ட்ரம்பின் ஊடாக இதை நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த போர் நீடிப்பது சமாதான பேச்சுவார்த்தைக்கு எந்த இடமுமே இல்லை. சமாதான பேச்சுவார்த்தை செய்தால் அந்த பேச்சுவார்த்தையில் உதாரணத்துக்கு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஈரான் அமெரிக்காவுடைய என்றால் ஈரான் தரப்பில் ஒருவரும் அமெரிக்கா தரப்பில் ஒருவரும் அரசு சார்ந்து வந்து கையெழுத்திட வேண்டும். உக்ரைனில் தான் அரசே இல்லையே. இல்லாத அரசிலிருந்து யார் வந்து பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது, கையெழுத்து வைப்பது? அந்த அந்த இடமெல்லாம் தாண்டி விட்டது. இன்னும் அதாவது சொல்கிறார்கள் இராணுவ அமெரிக்க ஆய்வாளர்கள், நான் சொல்லவில்லை, சொல்கிறார்கள் அடுத்த ஸ்பிரிங்குக்கு உள்ளாக, அடுத்த இளவேனில் காலத்துக்கு உள்ளாக உக்ரைனுடைய தலைநகர் கியேவ் வரைக்கும் சென்று ரஷ்யா கைப்பற்றி போர் அத்தோடு முடிவடையும். அது யாருக்கு எப்படி முடிவடையும்? அதுக்கு பிறகு நீங்களே யோசிச்சு கொள்ளுங்களேன். இதுக்குள் இந்த மாநாட்டில் ஒரு மறைமுகமான ஏற்பாடு ஒன்று நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளின் ஒற்றுமையை உலகுக்கு காட்டுவது, அதே நேரம் சீனா ரஷ்யா கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்த ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவது என்கின்ற ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை அமைந்திருப்பதாகவும் கருதப்படுகிறது. அதில் உலக வர்த்தக மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் G7 செல்வாக்கை தக்க வைப்பதற்கு என்னென்ன செய்யலாம் என்பது போன்ற ஒரு பார்வை இருக்கிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? இப்ப பாருங்க, G7ல இருக்கிற ஆட்கள் கணக்கு பார்த்தாலே அது ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளும், வட அமெரிக்காவில் இருக்கக்கூட ஆங்கில சார்ந்த நாடான கனடாவும் அமெரிக்காவுமா போய்விடுறது சரிதானே. இதுல இவர்களோட கூட்டமைப்புக்கு ரஷ்யா, நியூசிலாந்து போய்விடும். ஜப்பான் அந்த பக்கம் இருக்கிறது. இதை தவிர உலகத்தில் இந்த ரஷ்ய சீனா எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நாடுகள் எவைன்னு சொல்லுங்க பாப்போம். ஒன்றுமே இல்லையே. இவர்கள் நேட்டோ ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் கூடுதலாக ரஷ்யாவை சீனாவை கொண்டுதான் இருக்கிறார்கள். நேட்டோ உருவானாலும் ஒரே நோக்கம்தான், G7 உருவானாலும் ஒரே நோக்கம்தான், G8 உருவானாலும் ஒரே நோக்கம்தான். அந்த G8 அடுத்த வேடிக்கை 2014 ரஷ்யாவை சேர்த்துக் கொள்கிறார்கள். சேர்த்து கொண்டு போட்டு 2014 விடுவிக்கிறார்கள். 1998 சேர்க்கிறார்கள். சேர்த்து G8 என்று மாற்றுகிறார்கள். 2014 விடுவிக்கிறார்கள். ஏன் விடுவிக்கிறார்கள் வேண்டாம்னு சொன்னால் 98 அந்த பிரஸ் துறைக்கா எல்லாம் வந்து வரும்போது ஒரு அடையாளமாக ரஷ்யாவை எங்களோடு சேர்த்துக் கொள்கிறோம் என்கிறார்கள். பிறகு கிரிமியாவை ரஷ்யா பிடித்து விட்டதுன்னு சொல்லி சாங்ஷன், இவங்களோட சாங்ஷன் விளையாட்டு தானே, பொருளாதார தடை முதலானது. அதுபோல இதுலையும் நாங்க விளையாட்டு, எங்களோட விளையாட்டுக்கு நீ வேண்டாம் தெரிந்தானே. ஒரு குழுவில் ஒரு ஆளை சேர்க்கிறது, நீ கொஞ்ச நாளைக்கு வேண்டாம், அவை தனிப்பட்ட சண்டை வந்த உடனே அப்படி சொல்லி விடுகிறார்கள். ஆனா என்ன தகவல் தெரியுமா? சர்வதேச நீதிமன்றம் நேற்று முந்தின நாள் 3 நாளுக்கு இடையில ஹேக்லே இந்த கிரிமியா கைப்பற்றியது என்று சொன்னது தவறு, அது ரஷ்யா சரியாகத்தான் செய்திருக்கிறது, அந்த அதில் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் சர்வதேச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இப்ப திரும்ப G8ல இந்த நாடுகள் ரஷ்யாவை சேர்க்க போதா? சேர்த்தாலும் ரஷ்யா வராது. இல்லை, அவர்கள் தங்களுக்குள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி பிரிக்ஸ் என்ற கூட்டமைப்பு உருவாகின்ற பொழுது அவர்களுக்கும் இதற்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு மோதுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று பார்க்கலாம். மோதலுக்கானது இல்ல. பிரிக்ஸோட அறிவிப்பை எப்பவுமே நாங்கள் போருக்கான கட்டமைப்பை கொண்டு இருக்க மாட்டோம், பொருளாதார கட்டமைப்பு. மறைமுகமான ஒரு பனிப்போர் போன்ற ஒரு போர் இருக்கத்தானே போகிறது. ஆமா, ஐரோப்பிய வட அமெரிக்க நாடுகளுக்கு பனிப்போரை தவிர வேற என்ன வரலாற்றில் தெரியும்? நீங்கள் கூடுதலாக இந்த மேற்கத்திய நாடுகளை எதிர்க்க வேண்டும் என்று பேசுகிறது போல் தெரியும். மேற்கத்திய நாடுகளை எதிர்த்தால் தான் என்னுடைய மக்களையும் நலிவுற்ற மக்களையும் காப்பாற்றலாம். இதுதான் உலக வரலாறு. சரி, நிறைவாக நாங்கள் செல்ல வேண்டிய விடயம் இருக்கிறது. இன்று ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தத்தில் அது நிறைவடைய மாட்டாது என்ற தலைப்பு சென்ற முறை போட்டிருந்தோம். ஆனால் அது மீண்டும் அது போருக்கான சமிக்கைகள் தான் அதிகமாக இருக்கிறது. அதை எப்படி இன்றைய சூழல் கூறுகிறது?
இஸ்ரேல் நேரடியாக சொல்லிவிட்டது. இஸ்ரேலிய ஊடகங்களே சொல்கின்றன, நாங்கள் இதற்கு உடன்பட மாட்டோம் என்று. அப்ப இஸ்ரேல் இனியொரு தாக்குதலை லெபனான் மீது பாரிய அளவிலே செய்தால் ம். இந்த ஒப்பந்தத்தை மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உடன்பட தேவையில்லாத நிலைக்கு ஈரான் வந்துவிடும். ம். ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை செய்ய வேண்டியிருக்கும். அப்ப ம். இதைத்தான் நாங்க முதலே முதல் சென்ற நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு எல்லோரும் ஒரு நம்பிக்கையுடன் இந்த கேஸின் விலையை கூடி குறைச்சிருக்கிறாங்க, பொருளாதாரம் வளருது என்கிறார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு நிலை சரியாக தெரிவது போல் தெரிகிறது. திருப்பி திருப்பி சொல்றேனே, ஹோர்முஸ் வளைகுடாக்களால் மட்டும் உலகத்தின் கேஸோ பெட்ரோலோ நகரவில்லை. அது ஒரு 20 விழுக்காடு மட்டும்தான். அதை வைத்துக்கொண்டு இவர்கள் நிறைய நாடமாடுகிறார்கள். ரஷ்யாவின் மீதான தடை, சீனாவின் மீதான தடையை மறைமுகமாக நிறுவுகிறார்கள். ஆனா உண்மை அது அல்ல. ம். 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 அது அல்ல. ஆனால் அது ஒன்று இப்ப G7 மாநாட்டின் அந்த கருத்துக்களின்படி உலக அரசியல் அல்லது மற்றும் எரிசக்தி சந்தைகளில் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை இந்த மாநாடு ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு கருத்தை அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள். நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? G7 மாநாடு ஒரு செயல் திட்டமற்ற மாநாடு. உரையாடல் மட்டும்தான் நடக்கும். காலகாலமாக ம். உரையாடுவார்கள். அந்த ம். உரையாடல் அவர்கள் சொல்வதை ஊடகங்கள் தங்களுக்கு சாதகமாக செய்தி வெளியிட்டு கொண்டிருப்பார்கள். வேண்டுமானால் இன்னொரு அமர்வு வையுங்கள். வெள்ளை மாளிகை, அமெரிக்காவின் அரசு அமைப்பு, அரசு தலைமையகம் வந்து அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட சரத்துக்களை, அந்த ஆவணத்தை முதல் முறையாக வெளியிட்டிருக்கிறது. ம். இப்போதுதான் உலகம் முழுமையாக பார்க்கிறது. நாங்க அதை மட்டும் வைத்துக்கொண்டே ஒரு தடவை பேசலாம். ஆனால் அங்கே பேசுவதற்கு எதுவுமே இல்லை ஏனென்றால் எல்லாமே நாங்கள் முதல்லே பேசினது தான். ம். 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 சரி, நிறைவாக நீங்கள், நான் கேட்க தவறி இருக்கலாம், நீங்கள் சொல்ல விருப்பி இருக்கலாம், அவற்றில் ஏதாவது ஒன்றை கூறியவண்ண நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். சொல்றதுக்கு நிறைய இருக்குங்க. உலகத்துல வந்து இந்த உக்ரைன், ரஷ்யா, அமெரிக்கா, ஐரோப்பா தவிர நிறைய நாடுகள் இருக்கின்றன. ம். அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகம், அதனுடைய பொருளாதாரம் அதிகம், அவர்களுடைய தேவைகளும் அவர்களுடைய பரம்பலும் அதிகம். நாங்கள் அவர்களை பற்றியும் பேசி எங்களுடைய மக்களுக்கு கருத்து சொல்ல வேண்டும். நாங்கள் ஆமாம். ஒரு காலம் தென்கிழக்காசிய நாடுகள் இருக்க சிறிய வட்டங்களை பற்றி பேசுவதில்லை. ம். நீங்க சொல்லலாம், மிஞ்சி போனா இந்தியாவை பேசுவோம். அங்கால வேறு நாடுகள் இல்லை. ஆப்பிரிக்கா கண்டமே அடுத்த பலம் வாய்ந்த ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கான்ற அளவிலே ம். அவர்கள் பரிணமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம். சீனாவின் ஆதிக்கம் மறையும் காலத்தில் அல்லது அதற்கு இணையாக இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளில் ஆப்பிரிக்க துணைக்கண்டம், சரி ம். சார், இந்த பிரிக் போலவோ ஐரோப்பிய யூனியன் போலவோ ஆப்பிரிக்க யூனியன் எழுச்சி பெறும் நாள் இருக்கு. ஏனென்றால் ஆப்பிரிக்க துணைக்கண்டத்தில் தான் மக்கள் தொகை அதிகம், வளங்கள் அதிகம், நாடுகள் அதிகம், பண்பாடு அதிகம், பலமும் அதிகம், பரப்பளவும் அதிகம். ம். அதை பற்றி எல்லாம் பேச வேண்டும். அதை சொல்வதற்கு நிறைய இருக்கு. அங்கே ஒரு உலகம் மிக பாரிய அளவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் முதல் செய்வது என்ன தெரியுமா? என்னையே திட்டுகிறீர்கள். அவர்கள் எல்லாம் முதல் செய்ததும் செய்வதும் என்ன தெரியுமா? ஐரோப்பிய நாடுகளை பிடித்து வெளியே விடுவது. ஆமாம், ஆமாம். ஏற்கனவே அவர்கள் அமெரிக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவர் பெயர் உடனடியாக வரவில்லை. மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. அது இந்த உலக மக்கள் தொகையில் இந்த G7 என்பது கட்டுப்படுத்துகின்ற அளவு குறைவு. அதை பிரதிநிதித்துவப்படுத்துவதும் ஒரு குறைந்த 7 நாடுகளை வைத்துக்கொண்டு தான் பார்க்கின்றோம். அதே நேரம் இந்த பகுதிகளில் இந்தியா, பிரேசில், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் இந்த முறை இந்த G7 கூட்டத்தில் இணைந்திருப்பது இருக்கின்றது. ஆகவே இவர்களை இணைத்து இந்த இதை இந்த பெரிதாக கொண்டு வருவதற்கான நோக்கமாக இருக்கும் நினைக்கலாமா? அது சிறப்பு அழைப்பாளர்கள். அவர்கள் இணைக்கல. அவர்கள் சிறப்பு இல்லை, அவர்களை அவ்வப்போது. அழைப்பதுமே அவர்களெல்லாம் சும்மா பேசிவிட்டு செல்கிறார். வேறொன்றும் நடைபெறவில்லை. ஆமா, அவர்கள் அழைப்புக்கு மதிப்பு கொடுத்து வருகிறார்கள். வந்ததுக்காக கருத்து சொல்லுகிறார்கள். பஹ்ரைன், எகிப்து, கட்டார், இந்தியா, ம். பிளஸ் வந்து உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி. அவர் வந்து ஆயுத உதவி கேட்டார். அப்ப ம். பஹ்ரைன், கட்டார் வந்து ஈரானுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வார்கள் என்று பார்த்தார்கள். ஈஜிப்த் வந்து மத்திய கிழக்கு நாடுகளை பற்றின பொது கருத்தை வைப்பார்கள் என்று பார்த்தார்கள். இந்தியா அங்கால சீனா இல்லாதபடியால் அந்த உலகத்தில் பாதியை விட்டு போட்டு G7 நடத்தினால் நல்லா இருக்காது என்ற கணக்கிலே கூப்பிட்டிருப்பார்கள். ம். அப்படித்தான் நடந்திருக்கிறது. அதிலே அது வந்ததுக்காக ஒரு கருத்து சொல்வோமே என்றதுக்காக அவர் சொல்லியிருப்பார்கள். நீங்கள் ஆமாம். சொன்ன ஆப்பிரிக்க தலைவரை சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் ம். நினைக்கிறேன் நீங்க ஊகித்தது புர்கினா ஃபேசோ நாட்டை ஆமாம். ஆமாம். சேர்ந்த இப்ராஹிம் ட்ராரே. ஆமாம். அவர் மட்டும் இல்லை, ஆனால் அவர் ஒரு மிக பிரபலமான தலைவராக மாறியிருக்கிறார். ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் அது ஒரு பெரிய வரலாறு. ம். அவர் சிறியவராக, வயது குறைந்த
மிக பலம் வாய்ந்த ஒரு தலைவராக பார்க்கப்படுகின்றார். ஆ, அவர் பற்றிய செய்திகள், அவர் பற்றிய தகவல்கள் நிறையவே இந்த ஊடகங்களிலே நிறைந்திருக்கின்றது. ம். ஆனால் நிறைய மாற்றங்களையும் அவர் செய்திருக்கிறார். அது அவர்தான் அமெரிக்கா அந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கிடையே ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை துவங்கின ஒற்றுமை அமைப்பு பலமாக பரவி கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்க இளைஞர்களிடையே பெரிய அலையாக இருக்கிறது. ம். ஒரு தடவை ஒரு தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு இணைய பதிவிலே ஒருத்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இன்றைக்கு ம். இப்ராஹிம் traoré ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எந்த நாட்டில் தேர்தல் என்றாலும் அவர் தான் வெல்லுவார். ஆ. ஆகவே அவர் பலம் வாய்ந்தது. இது பற்றியெல்லாம் பேசிக் கொள்ளலாம். நிறைவாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். உங்களுடைய நேரத்தை எங்களோடு செலவு செய்தமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நன்றி மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி.